ஸோ எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஹிஸ்டாரிக் எக்ஸிக்யூஷனில், அதாவது ஒரு வரலாறு காணாத அரங்கேற்றத்தில். பப்ளிக் ஃபுல் க்ரௌடாக இருக்குது, எல்லாரும் பயத்தோடையும் க்யூரியாசிட்டியோடையும் நிற்கிறாங்க. கோல்ட் ராஜர், கிங் ஆஃப் த பைரட்ஸ், அவர்கிட்ட ஃபேம் இருக்குது, வெல்த் இருக்குது, பவர் இருக்குது. ஆனால் அந்த ஃபைனல் மொமெண்ட்டில், அவரை எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த ஃபைனல் மொமெண்ட்டில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் வேர்ல்டையே சேஞ்ச் பண்ணிடுச்சு. என்னோட ட்ரெஷர் வேணுமா, அப்படி தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க, நான் எல்லாத்தையும் ஒரு பிளேஸில் வச்சுருக்கேன். அந்த சென்டென்ஸ் தான் என்டையர் வேர்ல்டையே கடலை கண்டுபிடிச்சு. அதுதான் அந்த கிரேட் பைரட் ஏரா. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this. லூஃபி, ஜோரோ, கோபி ஒரு பக்கம் இருக்க, மார்கனும் அவனோட சோல்ஜர்ஸும் ஆப்போசிட் சைடில் சண்டை போட போகிறாங்க. லூஃபி, நான் கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆக போகிறேன் அப்படின்னு ஜோரோட்ட சொல்ல, அதுக்கு ஜோரோ, என்ன கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆக போறியா, அப்படின்னா என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஜோரோ கேட்க, அதுக்கு லூஃபி, கிங் ஆஃப் த பைரட்ஸ்னா கிங் ஆஃப் த பைரட்ஸ் தான், வேற என்ன அர்த்தம் இருக்குன்னு ஜோரோட்ட கேட்க, அதுக்கு கோபி, லூஃபி எப்பயுமே இப்படிதான், அவர் ஒன்று முடிவு பண்ணிட்டா அது பார்க்க சீரியஸா இல்லாட்டியும் அதுக்காக அவர் உயிரே கொடுக்க தயாரா இருக்காருன்னு சொல்ல, ஒரு பக்கம் மார்கனும் அவரோட சோல்ஜர்ஸ்க்கும் அங்கே என்ன நடக்குன்னு புரியல. பிகாஸ் பயங்கரமான புல்லட்டு இவன் மேலே பட்டு பவுன்ஸ் ஆயிடுச்சு, இவன் நிஜமாவே ஹியூமன் தானா அப்படிங்கிற சந்தேகத்துல சோல்ஜர்ஸ் புலம்புறாங்க. அப்போ கேப்டன் மார்கன், அப்போ நான் கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான், டெவில் ஃப்ரூட்ஸ் நிஜமாவே இருக்கு போல அப்படின்னு கன்க்ளூஷன் வராரு. ஸோ ஃபர்ஸ்ட் டெவில் ஃப்ரூட்ஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். டெவில் ஃப்ரூட்ஸுங்கிறது ஒரு வகையான ஃப்ரூட். அது யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு நம்ப முடியாத அளவுக்கு பவர்ஸ் கிடைக்கும். இந்த உலகத்துல நூற்றுக்கணக்கான டெவில் ஃப்ரூட் இருக்கு, பட் ஒரே மாதிரி இன்னொரு டெவில் ஃப்ரூட் இருக்காது. ஒவ்வொன்றும் யூனிக் ஸ்டைலோடையோ யூனிக் பவரோடையோ இருக்கும். இதோட சீக்ரெட்ஸ் எல்லாமே அந்த கிராண்ட் லைன்ல தான் மறைஞ்சிருக்கு. இதையெல்லாம் வச்சு கேப்டன் மார்கன் லூஃபி ஒரு டெவில் ஃப்ரூட் ஈட்டர்னு கன்க்ளூஷன் வராரு. சரி, அப்போ கன்ஸ் அவங்க மேல ஒர்க் ஆகல, ஸ்வாட்ஸை யூஸ் பண்ணுங்கன்னு கேப்டன் மார்கன் சொல்ல, சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஸ்வாட்ஸோட லூஃபி, ஜோரோ, கோபியை போட்டு தள்ள போறாங்க. இவங்க ஒரு பக்கம் வர, லூஃபியும் கோபியும் ஜோரோவோட கை கால் கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோல்ஜர்ஸும் கிட்ட வந்துட்டாங்க. ஒரு வழியா கை கால் கட்டுகளை அலட்டியாச்சு. அடுத்த செகண்டே ஜோரோ லூஃபி கொண்டு வந்த அந்த ஸ்வாட்ஸை யூஸ் பண்ணி அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் தடுத்துடுறான். ஆக்சுவலி இங்க தான் தெரியுது ஜோரோ ஒரு 3 ஸ்வாட் ஸ்டைல் யூசர்னு. ஜோரோ அவங்கள பிடிச்சிருக்க, லூஃபி இன்னொரு ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்ணா, 2 பேரும் சேர்ந்து சோல்ஜர்ஸ் எல்லாரையும் துவம்சம் பண்ணிடுறாங்க. பயந்து போய் தோத்து போன சோல்ஜர்ஸை பார்த்த கேப்டன் மார்கன் ஒரு முடிவுக்கு வராரு. இவங்க 2 பேர் கூடயும் தனியால மோத ஆரம்பிக்கிறாரு. தகுதி தராதாரம் இல்லாத நீங்க எல்லாம் என்ன மாதிரி ஒரு கேப்டன் லெவல்ல, அதுவும் நேவில இருக்கிற ஒருத்தரை தோக்கடிக்கிறதுங்கிறது நடக்காத காரியம்னு மார்கனும் லூஃபியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டையில லூஃபியை கொல்ல கேப்டன் மார்கன் அவரோட பயங்கரமான ஆக்ஸ் ஹேண்டை யூஸ் பண்ணி சண்டை போடுறாரு. இவங்க 2 பேருக்கும் நடக்கிற சண்டை பார்க்கவே பயங்கரமா இருக்கு. என்னதான் கடுமையா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல லூஃபி கேப்டன் மார்கனை போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் பார்த்து ஹெல்மெப்போ தன்னோட அப்பாவை காப்பாத்த கோபியோட தலையில கன்னை வச்சு அவனை பணைய கைதியாக்கி லூஃபிய அவங்க அப்பாவை அடிக்கிறத நிறுத்த சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல லூஃபி அடிக்கிறத நிறுத்திட்டு ஹெல்மெப்போவை பாக்குறான். ஹெல்மெப்போ சொல்றான், இதுக்கு மேல ஒரு அடி நகர்ந்தாலும் கோபி செத்துருவான்னு சொல்ல, லூஃபி கோபியை பார்த்து சிரிக்கிறான். அந்த ஒரு ஸ்மைல்ல கோபி ரியலைஸ் பண்றான், லூஃபி பைரட் கிங் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்காக அவருக்கு ஒரு க்ரூ தேவைப்படுது. அந்த ரீசனுக்கு அவருக்கு ஜோரோ தேவைப்படுறான். ஆனா இப்போ நான் அவரோட கனவு பாதையில ஒரு தடையா இருக்கேனோன்னு தோணுது. லூஃபி அவரோட கனவு அடைய உயிரையும் கொடுக்கவும் தயங்க மாட்டாரு. அப்படி இருக்க நானும் ஒரு தைரியமான மெரெய்னா மாறணும்னா நானும் என்னோட உயிரை எந்த சிச்சுவேஷன்லயோ இழக்க தயாரா இருக்கணும்னு இதையெல்லாம் மனசுல நினைச்சிட்டு கோபி கத்துறான். லூஃபி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, மார்கனை விடாதீங்கன்னு சொல்ல, லூஃபி ஹெல்மெப்போவை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வரான். பயந்து போன ஹெல்மெப்போவுக்கு கை கால்லாம் நடுக்க ஆரம்பிக்குது. லூஃபி ஹெல்மெப்போவை பஞ்ச் பண்ண பின்னாடி இருந்து மார்கன் லூஃபி அட்டாக் பண்ண வரான். அப்போ ஜோரோ மார்கன் அடிச்சு லூஃபியை காப்பாத்த, லூஃபி ஹெல்மெப்போவை அடிச்சு கோபியை காப்பாத்துறான். லூஃபி ஜோரோவை திரும்பி பார்க்க, ஜோரோ இனி உங்கள் சேவையில் கேப்டன் சொல்ல லூஃபி ஹாப்பி ஆயிடுறான். பட் ஜோரோ சாதாரணமா லூஃபி கூட சேர்றதுக்கு அக்செப்ட் பண்ணல. சேர்றதுக்கு முன்னாடி ஜோரோ சொல்றான், எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கு, ஒரு ப்ராமிஸோட சேர்ந்த பர்பஸும் இருக்கு. இந்த உலகத்திலேயே த கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆகணுங்கிறது தான் என்னோட குறிக்கோள். அதுல ஏதாவது பிரச்சனை வந்து நான் அந்த ஆம்பிஷனை கைவிட்டுட்டேன்னா அதுக்கு நீ பொறுப்பேற்றுக்கிட்டு என்கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்ல, லூஃபியும் வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா, கிங் ஆஃப் த பைரட்ஸுக்கும் அந்த மாதிரி ஒரு ஆள் தான் தேவைப்படுதுன்னு சொல்லி ஜோரோவே ஏத்துக்கிறான். நம்ப முடியாத வகையா ஃபைட் முடிஞ்சதும் அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஹாப்பியா அந்த விக்டரியை கொண்டாடுறாங்க. பிகாஸ் இவ்வளோ நாளாக இந்த மொத்த நேவி பேஸும் மார்கன் அப்புறம் அவன் பையனோட அராஜகத்தில் ஒரு நேர்மையான நேவி சோல்ஜர்ஸோட கடமையை நிறைவேற்ற முடியாமல் இருந்தாங்க.
பட் இப்ப லூஃபி மார்கனை தோக்கடிச்சு அவங்க எல்லாரையும் ஃப்ரீ ஆக்கிட்டான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, அந்த பொண்ணு ஒருத்தி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம் இல்லையா, அதான் அந்த அல்விடா பைரட் ஷிப்ல இருந்த கோல்டு எல்லாரையும் கொள்ளையடிச்சாலே. அவ அங்க நேவியோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு லூஃபி கோபி மாதிரியே அவளும் இந்த நேவி பேஸ் ஐலாண்டுக்கு தான் வந்திருக்கா. அங்க வந்த அவ சும்மா வரல, அங்கேயும் ஒரு பொருளை தேடிதான் வந்திருக்கா. அந்த பொருள் ஒரு மேப்பு. எதுக்கான மேப்னா கிராண்ட் லைனுக்கு போற வழியை காட்டுற மேப் தான் அது. சோல்ஜர்ஸ், கேப்டன் மார்கன், லூஃபி, ஜோரோ எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க இந்த பொண்ணு நேவி பேஸ்ல போந்து அந்த மேப்பை தேடி ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலி கிராண்ட் லைன் மாதிரி இடத்தோட மேப்லாம் ஒரு பைரட்டுக்கு தான் தேவைப்படும். ஸோ அது அவங்க கையில கிடைக்காம சேஃபா இருக்கணும்னா அது இந்த மாதிரி மெரைன் பேஸ்ல தான் இருக்கணும். ஸோ இவளும் அந்த கான்க்ளூஷன்ல தான் இங்க வந்து தேடுறா. அப்படி தேடி வந்த இவளுக்கு அந்த மேப் கிடைக்கல. அதுக்கு பதிலாக அங்கே ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல கேப்டன் பக்கியோட அற்புதமான திறமையினால அந்த மேப்பை திருடிட்டு போயிட்டேன், இப்படிக்கு கேப்டன் பக்கின்னு போட்டிருக்கு. இந்த பொண்ணு இந்த இடத்துல ஏமாற்றம் அடைஞ்சாலும் அவ அதோட விடுறதா இல்லை. அந்த கேப்டன் பக்கிய ஒரு கை பார்க்க அவன் இருக்கிற இடத்துக்கே கிளம்பிட்டா. கட் பண்ணா லூஃபி, ஜோரோ, கோபி 3 பேரும் அந்த சின்ன பொண்ணோட ஹோட்டல்ல நல்லா வயிறு முட்டை சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட அப்புறம் ஜோரோ கேட்கறான், நீ உன்னோட குரூவில் வேற யாரெல்லாம் சேர்த்துருக்கன்னு சொல்லலாம். இது வரைக்கும் என்னை தவிர யாரும் இல்லை, இப்போ நீ வந்திருக்க, கூடிய சீக்கிரமே இன்னும் நிறைய பேர் சேர்ந்துடலாம்னு சொல்ல ஜோரோ மூஞ்சில இருந்த எக்ஸைட்மெண்ட் காணாம போயிருது. சரி உனக்கு கப்பல் இருக்குன்னு சொன்னில, எங்க காட்டுன்னு ஜோரோ சொல்ல லூஃபியும் அந்த சின்ன படகை காமிக்க ஜோரோ இவனை எப்படி நான் கேப்டனா ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு யோசிக்க லூஃபி சொல்றான், சீக்கிரமே ஒரு பெரிய கப்பல் வாங்கிடலாம்னு சொல்ல ஜோரோ சிரிக்கிறான். அடுத்து நாம எங்க போக போறோம்னு ஜோரோ கேட்க லூஃபி நாம கிராண்ட் லைனுக்கு போக போறோம்னு சொல்றான். அதை கேட்ட கோபி பயங்கரமா ஷாக் ஆகி பயத்துல கத்துறான். பிகாஸ் கோபியை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லைனுங்கிறது ஒரு மரண வாயில். அங்க போன யாருமே திரும்ப உயிரோட வந்தது இல்லை. அங்க போகணும்னு நினைக்கிறது தற்கொலைக்கு சமம். அதனால கோபி அவங்க 2 பேரையும் அங்க போக வேணாம்னு எவ்வளவோ தடுத்தோம் ஜோரோ லூஃபி அவங்க முடிவை மாத்திக்கல. கடைசியா கோபி லூஃபியை பார்த்து நாம 2 பேரும் இதுக்கப்புறம் எங்க போனாலும் 2 பாதையில தனித்தனியா பிரிஞ்சாலும் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம்னு சொல்ல லூஃபியும் ஒரு சின்ன ஸ்மைல் கொடுக்குறான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நேவி சோல்ஜர்ஸ் வந்துடுறாங்க. அவங்க லூஃபி, ஜோரோ, கோபியை பார்த்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்புறம் நீங்க எங்க எல்லாருக்கும் எங்க இடத்த திருப்பி கொடுத்ததுக்கு நன்றி, பட் ஒரு மெரைனா எங்களால பைரட்ஸா இங்க இருக்க அனுமதிக்க முடியாது. ஸோ நீங்க இங்க இருந்து கிளம்புறது தான் எங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லதுன்னு சொல்ல லூஃபி, ஜோரோ 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ கோபி மட்டும் அப்படியே அசையாம இருக்கான். அதை பார்த்த மெரைன் ஆஃபீஸர் லூஃபியையும் ஜோரோவையும் நிறுத்தி இந்த பையன் உங்க டீம் தானேன்னு கேட்க லூஃபி ஒரு செகண்ட் யோசிச்சு கோபியோட பாஸ்ட, அதாவது அவன் அல்விடா கிட்ட 2 வருஷமா அடிமையா அந்த கப்பல்ல இருந்ததை லூஃபி அந்த சோல்ஜர் கிட்ட சொல்ல வரும்போது கோபி லூஃபியை அடிச்சிடறான். லூஃபியும் இதுக்காக தான்டா காத்துட்டு இருந்தேன்னு சொல்லி பயங்கரமா கோபியை அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேவி சோல்ஜரும் ஜோரோவும் இவங்க 2 பேரையும் நிறுத்துறாங்க. இதுல ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, உனக்கும் அந்த பைரட்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அந்த நேவி சோல்ஜர் கன்ஃபார்ம் பண்ண. அப்பதான் கோபிக்கு ஒரு விஷயம் புரியுது, லூஃபி வேணும்னே தான் இப்படி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சண்டையை உருவாக்கி எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணதான் எனக்கு கோவம் வர மாதிரி பேசி சண்டை போட வச்சிருக்காரு. இப்ப கூட நீங்க தான் என்னை வழி நடத்துறீங்க லூஃபி, நான் ஒரு ஸ்ட்ராங் மெரெயினா ஆகி காட்டுறேன்னு சொல்லி அங்க இருந்த சோல்ஜர் கிட்ட செஞ்சு உங்க மெரெயின்ல சேர்த்துக்கோங்க, என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறேன், எனக்கு ஒரு ஸ்ட்ராங் மெரெயினா ஆகணும்னு கேட்க அந்த சோல்ஜரும் மெரெயினா ஆகிறது ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி ஈஸி இல்லை, சாவு எப்போ வேணாலும் வந்து தொடும், இது வரைக்கும் மெரெயின்லையும் எத்தனையோ பேரை நாங்கள் இழந்திருக்கோம்னு சொல்ல அதுக்கு கோபி கொஞ்சம் கூட யோசிக்காம நான் மெரெயின் ஆகணுங்கிறத முடிவு பண்ணிட்டேன், அதுக்காக உயிர் கொடுக்கவும் தயங்க மாட்டேன்னு சொல்ல அந்த சோல்ஜரும் அவனை சேர்த்துக்கிறாரு. இதெல்லாம் முடிஞ்சு லூஃபி ஜோரோவும் கிளம்பும் போது கோபி மட்டும் இல்ல அந்த மொத்த மெரைன் டீமும் லூஃபிக்கு சல்யூட் கொடுத்து சென்ட் ஆஃப் பண்றாங்க. அழுதுட்டு நிக்கிற கோபியை பார்த்து அந்த சோல்ஜர் உண்மையாவே உனக்கு அற்புதமான ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல கோபி அழுதுகிட்டு எஸ் சார் அப்படின்னு சொல்றான். கட் பண்ணா லூஃபியும் ஜோரோ 2 பேரும் அந்த படகுல நிம்மதியா பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. ஜோரோ சொல்றான் நமக்கு இன்னும் நம்ப முடியாத அட்வென்ச்சர்ஸ் காத்துட்டு இருக்கு போலன்னு சொல்ல லூஃபி நான் ஆக போறேன் பைரட் கிங்கா ஒரு நாள் ஆக போறேன்னு சொல்ற. அதுக்கு ஜோரோ எனக்கு இந்த கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆகிறது ரொம்ப முக்கியம் போல அப்படின்னு கேட்க அதுக்கு லூஃபி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை, நான் ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், ஒரு நாள் ஒரு கிரேட் க்ரூ மெம்பர்ஸோட இந்த உலகமே அசர்ற அந்த கிரேட் ட்ரெஷர் ஒன் பீஸை அடைஞ்சு கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆவேன்னு சொல்லியிருக்கேன். நான் போட்டிருக்கிற இந்த ஸ்ட்ரா ஹேட்டுக்கு தெரியும் நான் கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆகிறது எவ்வளோ முக்கியம்னு சொல்ல ஜோரோ அப்போ சரி அப்படின்னு சொல்கிறான்.
அந்த கிரேட் ஒன் பீஸ் ட்ரெஷரை அடைய த கிராண்ட் லைனை நோக்கி நாம பயணத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு லூஃபி சொல்ல இந்த எபிசோட முடிக்கிறாங்க.